அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் கிரிக்கெட் ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். அந்த வேலை 19th சண்டே மேட்ச்சில் வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் பஞ்சாப் கிங்ஸ் மோதினாங்க. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாப் கிங்ஸ் தான் வின் பண்ணி போட்டிருந்தோம். ஆனால் அதில் சாம் கரன் கேப்டன்னால பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணணும்னு போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஜித்தேஷ் சர்மா அவரை பஞ்சாப் கிங்ஸில் கேப்டன் மாற்றினதுனால ப்ரெடிக்ஷன் மாறிச்சு. நான் கமெண்ட்ஸில் நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை வந்து பின் பண்ணியிருந்தேன். அதில் சன்ரைஸ் ஹைதராபாத் தான் வின் பண்ணணும்னு போட்டிருந்தோம். அதே மாதிரி அவங்க சன்ரைஸ் ஹைதராபாத் வின் பண்ணிட்டாங்க. அவங்க கேப்டன்சி மாறலைன்னா பஞ்சாப் கிங்ஸ் தான் வின் பண்ணியிருக்கும். சாம் கரன் கேப்டனாக இருந்திருந்தா. சாம் கரன் கேப்டன் இல்லாதனால சன்ரைஸ் ஹைதராபாத் வின் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் வெஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். அதில் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் தான் வின் பண்ணி போட்டிருந்தோம். ஆனால் மழையின் காரணமாக மேட்ச் நடக்கலை. அதனால் அது எந்த ரிசல்ட்டும் ஆகலை. அதுக்கப்புறம் நாளைக்கு டுமாரோ டியூஸ்டே 21 May 7:30 PM மேட்ச் 2024 நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில். யாராவது மோதுறாங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வெர்சஸ் சன்ரைஸ் ஹைதராபாத். கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர். இவர் 6 December 1994 மும்பையில் பிறந்திருக்காரு. உத்திராட நட்சத்திரம் சுக்லபட்சத்தில் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் சன்ரைஸ் ஹைதராபாத் பேட் குமின்ஸ். இவர் 8 May 1993 வெஸ்ட்மேட்டில் சிட்னியில் பிறந்திருக்காரு. இவர் கேட்டை நட்சத்திரம் கிருஷ்ண பட்சத்தில் பிறந்திருக்காரு. இதில் நம்மளுடைய பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னா நாளைக்கு கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்